ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஸ்வீட் கார்ன் வெட் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு இந்த சூப் செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப இதமாக நல்லாயிருக்கும் அண்ட் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பாயிலிங் வாட்டரில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, இது வந்து நான் ஒரு முக்காச்சோளம் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த முக்காச்சோளத்தில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு, இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு, இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன கேரட், ஒரு கப்பு வந்து பொடியாக நறுக்குன பீன்ஸ் போட்டுட்டு, வெஜிடபிள்ஸ் வந்து முழுசாக வைக்கக்கூடாது, ஒரு ஹாஃப் குக்டு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த ஸ்வீட் கார்ன் விழுது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடணும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொதி வரும்போது மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் இதை பாயில் ஆக விட்டுருணும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இந்த சூப் வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கார்ன் ஸ்லரி ஊற்றணும். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கப்பு தண்ணியில் கலந்து ஊற்றணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் வெட் சூப் ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா subscribe to சர்விங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.